this is Shindu. இந்த வீடியோல பேட் மெமரி இரேசர் சீரிஸோட 9th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல லீகன் ஜெயோங்க பார்த்து உனக்கும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவனுடைய ஹார்ட்ல பெயின் வருது. அதை பார்த்ததோ ஜெயம் நான் டாக்டருக்கு கால் பண்றேன்னு சொல்லி கால் பண்றா. ஆனா லீகன் அவளுடைய போனை வாங்கி உண்மையை சொல்லுங்க, என்னதான் நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். ஜெயோங் இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்போ லீகனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெயோங் தங்ஷில பார்த்து இது எல்லாமே என்னுடைய தப்பு தான் நினைக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாமே நடக்குது, சைடு எஃபெக்ட்க்கும் நான் தான் ரீசன் நினைக்கிறேன்னு சொல்றா. அதை கேட்டதோ தங்ஷில் அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, நம்ம யூகேல இருக்க டாக்டர் கூட தான் கன்சல்ட் பண்றோம், ஸோ இந்த தடவை எந்த சைடு எஃபெக்ட்மே இருக்காதுன்னு சொல்றாரு. இது எல்லாமே டேயும் மறைஞ்சிருந்து கேட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே சைடு எஃபெக்ட் இருந்திருக்கு, அந்த சைடு எஃபெக்ட் என்னதுன்றத நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறான். சீன்ல லீஷனை காமிக்கிறாங்க, ஒரு பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹங்ஜூ சொன்னதை யோசிச்சுப்பா. ஹங்ஜூ லீஷனை பார்த்து உன்னை நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், உன்னுடைய அண்ணனை நீ தானே கொல்ல ட்ரை பண்ணேன்னு சொல்றான். அதை கேட்டதோ லீஷன் நான் அவனுடைய காலரை மட்டும் தான் பிடிச்சிருந்தேன், நான் அவனை தள்ளி விடலன்னு சொல்றான். ஹங்ஜூ என்னதான் இருந்தாலும் நீ போலீஸ் கிட்ட நீ திரும்பி இருக்கும் போது அவன் தண்ணியில குதிச்சான் தான் சொன்ன, அவங்க கிட்ட நீ போய் தான் சொல்லியிருக்க, நான் அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்றேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே லீஷன் ரொம்ப சத்தமா சிரிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஜெயம் லீகனுடைய ரூம்குள்ள வர. அவ வந்த கொஞ்ச நேரத்திலேயே லீகன் எழுந்துக்கிறான். அங்கிருந்து எழுந்து ஸ்பீடா அங்கிருந்து கிளம்புறான். அதை பார்த்ததும் ஜெயம் நீ எங்க போறேன்னு கேட்குறா. லீகன் ஜெயம் கிட்ட நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, நீங்க யாராச்சும் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா, உனக்கும் லீஷனுக்கோ தெரிஞ்ச விஷயம் மட்டும் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறான். அதை கேட்டதும் ஜெயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றா. அதே நேரத்தில் ஜெயோங்க்கு கால் வருது. காலில் லீஷன் எங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இவங்க 2 பேரும் அந்த பார்க்கு போகிறாங்க. ஜெயங் உள்ளே வந்ததோ அங்கே வேலை செய்கிறவர் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சேன் போலீஸ்க்கு, ஆனால் லீஷன் தான் என்னை போலீஸை கூப்பிட வேணாம்னு சொன்னார், அதனால தான் நான் கூப்பிடலன்னு சொல்கிறான். அவன் சொல்லிகிட்டே இருக்கும் போது லீஷனை காமிக்கிறாங்க. அப்போ 2 பேர் லீஷனை போட்டு ரொம்ப நல்லாவே அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் லீஷன் சொன்னதால தான் லீஷனை அடிக்கிறாங்க. ஜெயம் அந்த ரூம்குள்ள போக வரும்போது அவளுக்கு பாஸ்ட் சீன் ஞாபகம் வருது. அதுல ஒரு பேஷண்ட் அவளுடைய அப்பாவை கொல்ற சீன். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே அவ ரூம்குள்ள போகாம தயங்கி வெளியே நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த நேரத்துல லீகன் கரெக்டா வந்த பாலை வச்சு அவங்க 2 பேரையும் அடிச்சு லீஷனை காப்பாத்துறான். லீகன் வரதை பார்த்து நீ வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அந்த சவுண்ட் கேட்டு ஜெயங்கும் லீகன் அங்க வந்துட்டான் தெரியுது. லீகனுக்கும் மற்ற 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஜெயங் ஸ்பீடா உள்ள வந்ததோ லீஷன் ஓகேவான்னு பாக்குறா. அப்போ லீகனுக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை நடக்கிறத பார்த்து ஜெயங் ஸ்பீடா வந்து 2 பேரை தடுக்கிறா. அப்போ ஒருத்த வந்து ஜெயங்க பிடிக்கிறான். அதை பார்த்து லீகன் ஸ்பீடா ஜெயங்க அவன் கிட்ட இழுத்து ஆப்போசிட்ல இருக்கவன அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்து ஜியோங்க்கு டென்ஷன் ஆகி அவங்க 2 பேர்கிட்ட நீங்க போலன்னா நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றா. அதை கேட்டதோ அங்க இருக்கவன் நாங்களே அடிக்கல, லீஷன் தான் எங்களை அடிக்க சொன்னான்னு சொல்றா. சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜியோங் ஸ்பீடா லீஷன் கிட்ட வந்து என்ன நீ ஓகேவான்னு கேட்கறான். ஆனா லீஷன் அங்கேயும் வாங்கி விழுந்துடுறான். அதை பார்த்து லீகன் கிட்ட இங்க பாருங்கன்னு சொல்றான். ஆனா லீகனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போனதால அவனும் தூக்கம் வந்து அங்கேயே தூங்கிடுறான். இதை பார்த்து அவ டென்ஷன் ஆகி நீங்க 2 பேர் எழுந்துக்கலனா உங்க 2 பேரை நான் இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரையும் கூட்டிட்டு வந்து லீகனோடைய பெட்ரூம்ல படுக்க வைக்கிறா. படுக்க வச்சுட்டு லீஷனோடைய வாயில அடிபட்டு இருக்கதால அவனுக்கு பொறுமையா மருந்து போடுறா. இத லீகன் பாக்குறான். ஜெயங்கும் லீகனை பாக்குறா. அப்ப லீகன் டக்குன்னு கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஜெயங் வந்து லீகனை ஒழுங்கா படுக்க வச்சுட்டு அவன் கையில அடிபட்டு இருக்கதை பார்த்து அவனுடைய கையிலயும் மருந்து போடுறா. நெக்ஸ்ட் டே காலையில ஜெயங்கும் லீஷனும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ லீகன் தூங்கிட்டு இருக்கான். லீகனை எழுப்பினதும் அவன் கோலாவை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கதை பார்த்து டக்குன்னு கோலாவை ஸ்பீடா அங்கிருந்து அனுப்பிட்டு என்னதான் நடக்குது இங்க, இது பெட் ஹவுஸ் கிடையாது, இது நான் வேலை செய்யற இடம்னு சொல்லி ஸ்பீடா பெட்ல இருந்து எழுந்துக்கிறான். ஆனா அவன் எழுந்துக்கும் போது கோலாவுடைய பூப்ல காலை வச்சிடுறான். அதை பார்த்ததும் லீகன் ஸ்பீடா அவனுடைய காலை வாஷ் பண்ண அங்க இருந்து போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜெயங்க லீஷனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயங் லீஷன் கிட்ட உன்னுடைய அண்ணனுக்கு பாஸ்ட் மெமரி வரும்போதெல்லாம் அவனுடைய ஹார்ட்ல பெயின் வருது, சோ அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அன்னைக்கு எனக்கு தெரியாத மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சான்னு கேட்கிறா. அதை கேட்டதும் லீஷன் இல்லன்னு சொல்றான். அதே நேரத்துல லீகன் அங்க வந்துடுறான். அவனை பார்த்ததோ 2 பேரும் தள்ளி வந்துடுறாங்க. திரும்பவும் லீஷன் ஜெயோங் கிட்ட லீகனோடைய டைரி எனக்கு கிடைச்சிருச்சு, நீங்க நாளைக்கு அத்லெட் ஃபீல்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்றான். ஜெயோங் ஓகேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல 3 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டிவில லீஷன் திரும்பவும் ஹங்ஜோ கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான்னு இருக்கு. அதே நேரத்துல
சேயோன் இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க போறான்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல சேயோன் ஒரு பூப் ட்ரெஸ் போட்டுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றா. அவ கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்க டைரக்டர் கிட்ட இல்ல நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்றா. அப்போ லீகன் லிட்டில் கியூட்டின்னு சொல்றான். அதை கேட்டதும் சேயோன் நான் லிட்டில் கிடையாது, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு இந்த அவுட்ஃபிட்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேணாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்றா. அதை கேட்டதும் லீகன் டைரக்டர் கிட்ட சில சேஞ்சஸா பண்ண சொல்றான். ஆனா டைரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் சேயோன் அப்போ நானும் பண்ண மாட்டேன், எனக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்க இருந்து ஓடிடுறா. லீகன் அவளை எவ்வளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாலும் அவள் ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறா. அதே நேரத்துல லீகனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா கால் வருது. அதனால இன்வெஸ்டரை மீட் பண்ண போறான். லிஃப்ட்ல ஹங்ஜூ வந்து லீகனை பார்த்து உனக்கே தெரியும்ல லீஷன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான், ஸோ இன்வெஸ்டர் எந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாருன்னு சொல்றான். அதே நேரத்தில் 2 பேரும் இன்வெஸ்டரை மீட் பண்றாங்க. ஆனா இன்வெஸ்டர் லீகனை கண்டுக்காம ஹங்ஜூ கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஹங்ஜூ கிட்ட பேசுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல லீஷன் அவனுடைய ஸ்போர்ட்ஸ் ரூம்ல இருக்கான். அப்போ பொங் அங்க வந்து லீஷன் இருக்கிறத பார்த்து ஸ்பீடா மறைஞ்சுக்கிறாரு. அதை பார்த்து லீஷன் நீங்க எங்களை பார்த்துலாம் மறைய தேவையில்லன்னு சொல்றான். பொங் லீஷனுக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்து இது நான் அடிச்சதுனால வந்ததான்னு கேட்கிறாரு. லீஷன் இல்ல உங்களுடைய கை காட்டன் கேண்டி மாதிரி, இதனால எனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சேயோன் எங்கன்னு கேட்குறான். அதை கேட்டதோ பொங் சேயோன் ஓடி போயிட்டான்னு சொல்றாரு. இது எல்லாமே ஜியோங் கிட்ட ஸ்பீடா அங்க இருந்து போறா. அதை பார்த்து லீஷனும் ஜியோவை கூட்டிட்டு ஸ்பீடா ஜியோங் பின்னாடி வரா. நெக்ஸ்ட் சீன்ல கோச் அவங்க வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் லீஷன் சாரின்னு சொல்ல வரா. ஆனா அவருக்கு புரியாததால டிரான்ஸ்லேட்டர் ஆப்பா எடுக்கிறான். ஆனா அதே நேரத்துல சேயோன் அங்க வந்து அவருக்கு இட்டாலியன்ல எல்லாமே புரிய வச்சுட்டு லீஷனை பார்க்குறா. கோச் லீஷன் கிட்ட சாரி கேட்கறத நிறுத்து, இதுக்கப்புறமாச்சு சேயோன் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடாரு. அதே நேரத்தில் ஜெயோங்கும் சேயோன் கிட்ட ஹாய்ன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. அவங்க போனதும் லீஷன் சேயோன் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறன்னு கேட்குறான். அதை கேட்டதும் சேயோன் எனக்கு இங்கே டிரான்ஸ்லேட்டராக ஜாப் கிடைச்சிச்சுன்னு சொல்கிறா. லீஷன் ஸ்பீடாக சேயோனை தனியாக கூட்டிகிட்டு வந்து நீ ஃபர்ஸ்ட் அந்த ஜாபை விட்டுடு, நீ இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். சேயோன் நீ ஏன் இந்த மாதிரி சொல்ற, நீ என்ன நினைக்கிற, நம்மளுடைய விஷயத்தை பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் நினைக்கிறியா, கவலையே படாத, என்னுடைய எம்பாரசிங்கான பாஸ்ட்டை பத்தி நானே யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. அதை கேட்டதோ லீஷன் உனக்கு ஜெயோங்க எப்படி தெரியும்னு கேட்குறான். நாங்க 2 பேரும் உண்மையான சிஸ்டர்ஸ் மாதிரி, நாங்க 2 பேரும் ரூம்மேட், இந்த ஜாப் கூட எனக்கு ஜெயோங் தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்றா. அதை கேட்டதோ லீஷன் நீ ஃபர்ஸ்ட் இந்த ஜாபை விட்டுட்டு இங்க இருந்து போன்னு சொல்றான். சேயோன் என்ன நீ எப்படி சொல்வ, கோச்சுக்கு தான் உன்னுடைய லாங்குவேஜை புரியாதுன்னு சொல்லிட்டு லீஷனுடைய தலையில அடிக்கிறா. அதை கேட்டதோ லீஷன் ஃபர்ஸ்ட் நீ தேடிட்டு இருந்தல அவன் கிடைச்சானா அதில் கவனத்தை செலுத்த, அவன் இன்னும் உனக்கு கிடைக்கல தானே, நான் என்ன நினைக்கிறேன்னா அவனுக்கே உன்னை மீட் பண்ணுறதுக்கு மைண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இத்தனை நாள் அவன் உனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ சேயோனுக்கு கோவம் வந்து லீஷனுடைய காலில் அடிச்சுட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் சேயோனுக்கு புரிய வைக்க ஸ்கூலுக்கு வரா. வந்து அவளை பார்த்து நீ வளர்ந்த பொண்ணு மாதிரி பண்ணு, இப்பெல்லாம் நீ ரொம்ப அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்றா. அதை கேட்டதோ சேயோன் நான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்க வேலையை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி என்னை ரொம்ப கிண்டல் பண்றாங்க, தப்பா பேசுறாங்க, அந்த அவுட்ஃபிட்ல நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா என்னை இன்னமும் தப்பா பேசுவாங்கன்னு சொல்றா. இதை கேட்டதோ அவளுக்கு புரிய வைக்க ஜெயோங் ஒரு குப்பை பேக் எடுத்து சேயோன் கிட்ட கொடுத்து இப்ப நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறா. அதை கேட்டதோ சேயோன் இது குப்பை, இதை நான் தூக்கி தான் போடுவேன்னு சொல்றா. எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் உனக்கு குப்பைன்னா அதை எடுத்துகிட்டு நீ ஏன் வீட்டுக்கு போகிற, அதை நீ தூக்கி போட்டுறன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ சேயோன் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாருக்கும் சொல்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனால் கேமில் நான் தோத்தேன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருமே என்னை சமாதானப்படுத்த கூட வரமாட்டாங்கன்னு சொல்கிறா. இதை கேட்டதோ ஜெயோன் நம்ம தான் நம்மளை சமாதானப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நீயே உன்னை ஹக் பண்ணி சேயோன் இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா கேம் விளையாடின, சேயோன் நீ குட்ன்னு சொல்லுன்னு சொல்கிறா. அதை பார்த்ததோ சேயோன் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா சொல்லுங்க, நானே உங்களுக்கு செட் பண்ணி தரேன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஜெயோங் நீ அதை விடுன்னு சொல்லி திரும்பவும் அவளுக்கு புரிய வைக்க ஜெயோங் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கும் போது சேயோங் ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் லீகனை காமிக்கிறாங்க. லீகன் இன்வெஸ்டருக்காக வெயிட் பண்றா. இன்வெஸ்டர் ஹங்ஜூ கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹங்ஜூ போனதோ லீகன் வந்து இன்வெஸ்டர் கிட்ட பேசுறான். இன்வெஸ்டர் நான் கேள்விப்பட்டேன் சேயோன் கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலையாமே, ஸோ என்னால் உங்கள் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் லீகனுக்கும் கால் வருது. காலில் சேயோன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சேயோன் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்து ஜெயோங் சிரிச்சுட்டே ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே லீகன் வந்து சேயோங் கிட்ட நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல, உனக்கு பிடிக்கலனா இதை நீ பண்ணாதன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் சேயோன் நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, இதை நான் பிடிச்சி தான் பண்ணுறேன்,
ஜெயோங் கூட என்னுடைய ஸ்கூலுக்கு வந்து எனக்கு புரிய வச்சாங்க, அவங்க இந்த மாதிரி தான் புரிய வச்சாங்கன்னு சொல்லி ஜெயோங் எப்படி பண்ணாலோ அதே மாதிரி அவன் லீகனுக்கு பண்ணி காமிக்கிறா. இதை கேட்டதும் லீகன் ஓகேன்னு சொல்லிட்டு சைடில் வந்து உட்காந்து அவனுக்கு சந்தோஷமாகி ஜெயோங்க்கு கால் பண்ணுறான். அதே நேரத்தில் ஜெயோங் கோலா கிட்ட என்ன உன்னுடைய ஓனர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டே இருக்கும் போது லீகனுடைய கால் வருது. அவள் காலை அட்டென்ட் பண்ணதும் லீகன் என்ன நம்ம டின்னர் சாப்பிட போகலாமான்னு கேட்குறான். ஜெயோங் நீ தானே சொன்னா நம்ம 2 பேர்லாம் டின்னர் சாப்பிடக்கூடாதுன்னு, இப்போ ஏன் நீ என்ன கூப்பிடுறேன்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீகன் சரி ஓகே உனக்கு வேண்டான்னா பரவாயில்லன்னு சொல்லி காலை கட் பண்ண வரா. ஆனால் ஜெயோங் இல்லை நான் வரேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் டின்னர் சாப்பிட காரில் போயிட்டுருக்கா. அப்போது லீஷன் கிட்ட இருந்து ஃபோன் வருது. லீஷன் ஜெயோங் கிட்ட இந்த பிளேஸ்க்கு டின்னர் சாப்பிட வாங்க, அதே நேரத்தில் நான் லீகனுடைய டைரியும் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயோங் இல்லை எனக்கு இப்போ வேலை இருக்குன்னு சொல்கிறா. லீஷன் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட், நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வாங்கன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் லீஷன் அவனுடைய மனசுக்குள்ள இன்னைக்கு நான் ஜெயோங் கிட்ட எல்லாமே சொல்லிடணும். லீகன் சேயோனை மீட் பண்ணா அவனுடைய பழைய மெமரிலாம் அவனுக்கு திரும்ப வந்துடும். ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம் நடக்க சான்ஸ் இருக்கு. நான் ஜெயோங் கிட்ட சொன்னேன்னா அவங்க 2 பேர் மீட் பண்ணுறத அவ தடுக்க ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் லீகனை காமிக்கிறாங்க. லீகன் ஜெயோங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரத்திலேயே சேயோன் அங்கே வந்துடுறா. வந்துட்டு லீகன் இருக்கிறத பார்த்து அந்த டேபிள்லேயே உட்காந்துடுறா. அதே நேரத்தில் லீகனுக்கு மெசேஜ் வருது. மெசேஜில் ஜெயோங் எனக்கு வேறு வேலை வந்துடுச்சு, நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுறேன்னு சொல்கிறா. இதை கேட்டதோ லீகன் ஸ்பீடாக அங்கேருந்து எழுந்துக்கிறான். அதை பார்த்து சேயோன் என்ன உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தானேன்னு சொல்கிறான். சொல்லிட்டு உன்னை பற்றி ஜெயோங் என்ன சொன்னா தெரியுமான்னு சொல்ல வரா. அதை கேட்டதோ லீகன் அங்கே உட்காந்து சரி சொல்லு ஜெயோங் என்னை பற்றி என்ன சொன்னான்னு கேட்குறா. சேயோன் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறா. அதே நேரத்தில் இவங்க லீஷனை பார்க்க வந்திருக்கா. வந்ததும் டைரி எங்கன்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீஷன் நீ வந்ததும் பாயிண்ட்டுக்கு வந்துட்ட, உனக்காக இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக நான் புக் பண்ணி வச்சிருக்கா, அட்லீஸ்ட் வியூ ஆச்சு பாருன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயோங் வியூவை பார்க்குறா. அதே நேரத்தில் லீகன் சேயோன் கிட்ட சரி உன்னுடைய அக்கா என்னதான் சொன்னான்னு கேட்குறா. சேயோன் என்னுடைய அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் அவளுக்கு உன் மேலே நிறைய அக்கறை இருக்கு, நான் கேள்விப்பட்ட அவள் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வாமே, ரொம்ப நாள் கழிச்சு நீ அவளை பார்த்தியாமே, ஃபர்ஸ்ட் நீ அவளை பார்க்கும்போது உனக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு, நான் கூட ஒருத்தனை தேடுறேன் அதனால அந்த ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் நீ அவனை பார்க்கும்போது உனக்கே அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஜெயோங்க காமிக்கிறாங்க. ஜெயோங் அந்த டைரியை பார்த்து இது ஜஸ்ட் ஜேர்னல் தான், இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறா. லீஷன் எனக்கு அதுதான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஜெயோங் கூட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அவன் பேசுகிறதுல கொஞ்சம் கூட ஜெயோங் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் திரும்ப டைமே பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்ததும் லீஷன் லீகனை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறான். என்னுடைய அண்ணனுக்கு ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும், அவன் ஜெல்லி சாப்பிட்றத கோச் பார்த்துட்டாருனா அவன் பின்னாடியே ஓடுவாருன்னு சொல்கிறான். இதை கேட்டதோ ஜெயோங் சிரிச்சிட்டே கேட்டுட்டு திரும்ப லீகனை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. அதை பார்த்ததும் லீஷன் உங்களுக்கு என்னுடைய அண்ணனை பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். ஜெயோங் என்னன்னு சொல்கிற, நான் அவனுடைய டாக்டர், மேபி அதனால கூட உனக்கு இந்த மாதிரி தோணி இருக்கலாம். அதை கேட்டதோ லீஷன் கரெக்டு தான், மேபி என்னுடைய அண்ணனுக்கு கூட உங்களை ஃபர்ஸ்ட் லவ் நினச்சதால தான் உங்களை பிடிச்சிருக்கலாம், ஆனால் உண்மையாகவே நீங்கள் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயோங் அமைதியாக இருக்கா. லீஷன் சரி உங்களுக்கு சேயோனை எப்படி தெரியும்னு கேட்குறான். ஜெயோங் அவள் என்னுடைய தங்கச்சி மாதிரி, அவள் என் கூட தான் இருக்கா, என்னுடைய வீட்டோடைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்னால அவள் இது வரைக்கும் எந்த வேலையுமே செஞ்சதில்லை, ஸோ அவளை நீ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ லீஷன் ஸோ உங்கள் வீட்டோடைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்னால அவள் ரொம்ப நாள் இங்கே வேலை செய்ய மாட்டாதானேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயோங் என்னென்ன சொன்னேன்னு கேட்குறா. லீஷன் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் வீட்டுக்கு வந்து நிம்மதி வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ லீகன் இது என்னுடைய வீடுன்னு சொல்கிறான். ஜெயோங் என்ன வேணா இருக்கட்டும், சரிவா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்கிறா. அதை கேட்டதோ லீகன் பியர் பாட்டிலை ஓப்பன் பண்ணுறான். 2 பேரும் ஒரே நேரத்தில் ட்ரிங்க் பண்ணுறாங்க. 2 பேரும் அவங்களுடைய ஃபேஸை பார்த்துட்டு ஸ்பீடாக தனித்தனியாக வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் அங்கேயே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. ஜெயோங் கண்ணு முழிச்சு பார்த்ததோ அவன் முன்னாடி லீகன் இருக்கிறத பார்த்து ஸ்பீடாக எழுந்து லீகனை பார்த்து இன்னைக்கு இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளே அடிச்சுட்டு இல்லை ஜெயோங் நீ என்ன யோசிக்கிற, கரெக்டாக யோசி. அதே நேரத்தில் இவனை பார்த்தா உன்னுடைய மனசே இப்படி துடிக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக லீகனுடைய கன்னத்தில் கை வைக்கிறா. அப்போது லீகன் டக்குன்னு அவனுடைய கண்ணை முடிச்சிடுறான். அதை பார்த்ததும் டக்குன்னு லீகனை அடிச்சுட்டு நான் இன்னைக்கு நல்லா தூங்குனேன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் யாருக்குமே தெரியாமல் சேயோனுடைய ஸ்கூலுக்கு வராங்க. ஜெயோங் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு கேட்குறா. லீகன் நம்ம சேயோனுடைய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேயோனுடைய டெஸ்க் கிட்ட வராங்க. அங்கே நிறைய பேர் கிறுக்கி வச்சிருக்கதை பார்த்து 2 பேரும் சேயோனுடைய டெஸ்கில் அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாகை வரைஞ்சிட்டு
பொறுமையா அங்கிருந்து போறாங்க. ஏன்னா சேயோங் அவங்களுடைய நேஷனுடைய ப்ரௌடுன்றத அவ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத பெயிண்ட் பண்ணிட்டு 2 பேரும் ஸ்பீடா வெளிய வராங்க. அப்ப லீகன் என்னுடைய ஃபோன் நான் உள்ளே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பீடா எடுத்துட்டு வர உள்ள போறான். அத பார்த்து ஜேயோங் லீகனை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய இதயம் ஏன் துடிச்சிட்டே இருக்கு, நான் என்னுடைய ஃபீலிங்கை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு லீகன் வரும்போது ஸ்பீடா வந்து லீகனை ஹக் பண்றா. லீகன் பொறுமையா ஜேயோங்கோடைய ஃபேஸை பார்க்கறான். இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு. பை பாய்.